Good morning, children. Welcome back to our science class. This class we will see one common topic. The topic of the lesson the topic is first aid. முதல் உதவி. Okay. What is first aid? The first aid is the first help given to an injured or sick person before any medical aid arrives. அதாவது மருத்துவ உதவி அவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்பதாகவே முதலாவது அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற உதவி தான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட். ஓகே, while giving first aid you should keep calm. Okay, some peoples are talking more. And more. So it is disturbing the injured or sick person. It is disturbing injured or sick person. So that place should keep calm and make the patient comfortable. ஓகே, அதாவது அந்த எந்த ஒரு பர்சனாக இருக்கலாம், பாதிக்கப்பட்ட எந்த ஒரு நபராக கூட இருக்கலாம், அவங்களுக்கு நம்ம முதலுதவி கொடுக்கும்போது அவங்க அந்த இடத்த சுற்றிலும் அவங்க இருக்கக்கூடிய அந்த பிளேஸை சுற்றிலும் ரொம்ப அமைதியாக இருக்கணும். அதுபோல் ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸாக இருக்கணும். சரியா? ஓகே சில்ட்ரன், அது அவங்களுக்கு தகுந்தாற் போல் இருக்கணும். அந்த இடம் அவங்களுக்கு தகுந்தாற் போல் என்ன செய்யணும், இருக்கணும். You should not panic. நம்ம அச்சப்படுவதற்கு தேவையே இல்லை. After it or meanwhile you should call a doctor or make arrangement to take the patient to a hospital. Listen, all of you, we should call a doctor. Yes, after given the first aid we should call doctor, or otherwise we should make arrangement to take the patient to a hospital. அந்த டைமுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறோம்ல, அதை கொடுத்துட்டு சட்டனாக அவங்கள என்ன செய்யணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செய்யணும், அனுப்பக்கூடிய வழியை பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா டாக்டர்ஸோட உதவியை நம்ம என்ன செய்யணும், அணுகணும். ஓகே சில்ட்ரன். ஓகே, now look at this picture children. This is a minor cuts or wounds. Yes, so which way of giving first aid? Listen, ways of giving first aid for cuts or wounds. Cuts and wounds. Okay, ஒருவேளை நம்மளுடைய கையிலையோ கால்லையோ சின்ன கீறலோ அப்படி இல்லைன்னா ஒரு காயம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன முதலுதவிலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஓகே, we should wash our hands before giving any kind of first aid. நம்ம நல்ல கைகளை என்ன செய்யணும் அப்படின்னா கழுவி சுத்தமாக வச்சுருந்துருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு முதலுதவி கொடுக்கறதுக்கு முன்பதாக அந்த கீறல் உள்ள பகுதியோ அல்லது வெட்டு காயம் உள்ள பகுதியோ அல்லது சின்ன காயம் எந்த ஒரு காயமாக இருந்தாலும் கூட அந்த காயப்பட்ட பகுதியை சுற்றிலும் பகுதியை சுற்றிலும் நம்ம சுத்தமாக என்ன செய்திருக்க வேண்டும், வைத்திருக்க வேண்டும். we should wash your hands. நல்ல தண்ணியை வச்சு நல்லா அலசி அதை சுத்தமாக வைக்கணும். சரியா? wash the cut with water or dry it gently with cotton. அந்த வெட்டுப்பட்ட பகுதியை நல்லா தண்ணி வச்சு என்ன செய்யணும், கழுவி அடுத்து நல்லா காட்டன் இருக்கும் தெரியுமா, அந்த காட்டனை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சுத்தமாக அதை என்ன செய்யணும், க்ளீன் பண்ணிடணும், துடைச்சிடணும். சரியா? அப்ளை அண்ட் ஆன்டிசெப்டிக் க்ரீம். நல்லா பாருங்கள் எப்படிலாம் காயங்கள் இருக்குன்னு பாருங்கள். அப்ளை அண்ட் ஆன்டிசெப்டிக் க்ரீம் ஆர் லோஷன் ஆன் இட். அதாவது இந்த ஆன்டிசெப்டிக் க்ரீம் இருக்குல்ல, அதை நம்ம என்ன செய்யலாம், அதில் நல்லா கழுவிட்டு அந்த இதை அப்ளை பண்ணலாம். ஆன்டிசெப்டிக் க்ரீம் அல்லது லோஷன் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம் அந்த காயப்பட்ட பகுதியில். அடுத்து பாருங்கள், இஃப் த wound, ஒருவேளை அந்த காயம் இஸ் டீப், ரொம்ப ஆழமாக இருக்குது அப்படின்னா we have to try to stop bleeding immediately. அப்படி தானே, ஒரு அதிகமாக ரத்தம் போய்கிட்டே இருந்து அப்படின்னா நமக்கு we are in panic, நமக்கு அச்சமாக இருக்கும். ஸோ we should try to stop bleeding immediately. உடனே அந்த காயப்பட்ட பகுதியில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருவேளை ரத்தம் அது போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த ரத்தத்தை நம்ம போக விடாமல் என்ன செய்யணும், கட்டுப்படுத்தணும். அப்படிதானா? அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா we should tie a tight knot of bandage. ஒரு பேண்டேஜ் நல்ல என்ன செய்யணும், இறுக கட்டிடணும். சரியா? அரவுண்ட் த அந்த பாடி பார்ட் above the cut, அந்த காயப்பட்ட பகுதிக்கு மேலே above the cut we should tie a knot of bandage, okay, around that part. Next, cover the cut by wrapping the bandage.
cover the cut by wrapping the bandage over the cut. Okay, after that we should take the patient to the doctor. We must take the patient to the doctor. Okay children, next you see this, see this one, you see this one also, this also. So accident can happen anywhere, அப்படிதானா, anywhere on any time. எந்த நேரத்துலையும் நமக்கு என்ன செய்யலாம், ஆக்சிடெண்ட் ஆகலாம், எந்த வேலையிலும் என்ன செய்யலாம், ஆகலாம். We should aware of that. Yes or no children? Okay, then we have these are the ways of giving first aid. These are the ways of giving first aid. Listen all of you. First, wash your hands. Wash the hands before giving any kind of first aid. Next, we should wash with water. Okay, after that we should dry it. We should apply antiseptic cream. Then if suppose the wound is very deep, we should try to stop bleeding. What should we do? We should tie a tight knot of bandage, okay, around that wounded part. Okay, after that we should take the patient to the doctor. Okay, did you understand? These are the ways of giving first aid for cuts and wounds. Okay children, now listen for bands. First aid for bands. அதாவது ஒருவேளை நமக்கு வந்து ஒரு சூடான ஒரு பொருள் மீது நம்மையும் அறியாமல் நம்ம கைப்பட்டுட்டு அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் உதவி என்ன அப்படின்னா, லிசன் ஃபார் மைனர் பேர்ன்ஸ் வாஷ் த பேண்ட் ஏரியா வித் கோல்ட் ரன்னிங் வாட்டர். ஒருவேளை அது சின்ன தீக்காயமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தீக்காயப்பட்ட பகுதியை வந்து நம்ம என்ன செய்யணும், அதை நல்லா வாஷ் பண்ணணும். எதில் அப்படின்னா கோல்ட் ரன்னிங் வாட்டர். ஓகே, அதர்வைஸ் we can put ஐஸ் பேக். சரியா, இந்த ஐஸ் பேக் இருக்குல்ல, நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ் பேக் வச்சுருப்போம், அதை எடுத்து அதில் என்ன செய்யலாம், அது மேலே என்ன செய்யணும், வைக்கணும். ஒன்று நமக்குள்ளே இந்த டேப்பில் வந்து அந்த கோல்ட் ரன்னிங் வாட்டரில் நம்ம என்ன செய்யணும், கையை வைக்கணும். கையையோ காலில் எந்த பகுதியில் சூடு தீக்காயம் இருக்குதோ அந்த பகுதியை என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா கோல்ட் ரன்னிங் வாட்டரை வச்சு கழுவி அடுத்து கழுவலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஐஸ் பேக் என்ன செய்யலாம், அது மேலே வச்சு அதை அப்படியே நம்ம என்ன செய்யணும், பிடிச்சிக்கிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை அண்ட் ஆன்டிசெப்டிக் க்ரீம் ஆர் லோஷன் ஆன் த பேண்ட் ஏரியா. அந்த தீக்காயம் இருக்குல்ல அந்த பகுதியில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆன்டிசெப்டிக் க்ரீம் என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும். ஓகே, இன் கேஸ் ஆஃப் சீரியஸ் பேர்ன், ஒருவேளை அந்த தீக்காயம் வந்து பெரிய அளவில் இருந்துச்சு அப்படின்னா we should take the burnt person immediately to a hospital. அவங்கள உடனடியாக என்ன செய்யணும் அப்படின்னா take a burnt person immediately to a hospital. Okay, we should call, otherwise we should call the doctor. Doctors are not coming, we should take the patient to the hospital. That is best. Okay children, you see, stay away from hot things. Stay away from hot things. Okay, சூடான பொருளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளியே நிச்சயணும் நிற்கணும். ஓகே, a banning issue. You see children, a banning issue. Here child ban injury images. Child ban injury images. These are, so we should be very careful about this. Okay children. Okay, லிசன். இந்த பேன்ஸ், அதாவது இந்த தீக்காயம் ஏற்படாமல் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, டு நாட் வியர் சிந்தட்டிக் க்ளோத்ஸ். சிந்தட்டிக் க்ளோத்ஸ் வந்து நம்ம கிச்சனில் நிற்கும்போது சிந்தட்டிக் க்ளோத்ஸ் என்ன செய்யக்கூடாது, அணிஞ்சிருக்கக்கூடாது. ஓகே, பிகாஸ் கேட்ச் ஃபயர் ஈஸிலி. அது வந்து சீக்கிரத்தில் என்ன செய்யும் அப்படின்னா தீப்பற்றி கொள்ளும். ஓகே, பேன் ஆக்சிடென்ட் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா கிச்சன் பகுதியில். எஸ், மோஸ்ட்லி அக்கர் இன் த கிச்சன். So we have to be safe from these all accident. Yes, so we must follow the safety rules. So what safety rules we should follow? First of all, we should not use synthetic clothes. Okay, second, do not hold any hot vessel with your hands. Some people are holding the hot vessels with their hands. So that is very bad. So it make injury. Yes or no? Yes or no children? So we should avoid to hold any hot vessels with our hands. Okay, so use tools or tongs to hold these all hot vessels. Okay children, otherwise you are a small children, you are a child. Yes, so you should call your
your father or your mother for help. Okay, you should not touch the hot vessels with your hand. Okay children. Next, always turn off the gas cylinder or gas stove when not in use. Suppose we should check where gas cylinder or stove is in on or off. You should be very careful always about that. Okay, always turn off the gas cylinder or gas stove. Suppose listen, if you are not in use, if they are not in use, we should turn off the stove. Okay children. Okay, next, லிசன் ஃபெயிண்டிங்னா திடீர்னு இப்போ ஒரு நபர் வந்து மயங்கி விழுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கறது அப்படி. லிசன் கேர்ஃபுல்லி. இஃப் யுவர் பர்சன் ஃபெயின்ஸ் மேக் ஹிம் லை டவுன். அப்படி என்ன செய்யணும் நம்ம அப்படின்னா படுக்கப்படணும். சரியா? மேக் ஹிம் லை டவுன் வித் த ஹெட் லோயர் தேன் த பாடி லெவல். தென் லிசன் this why we make a person make him lie down அப்படின்னா இந்த lower than the body level, அந்த speed of the blood இருக்குல்ல, this one நம்ம வந்து அவங்கள வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெட் வந்து லோயர் தேன் த பாடி லெவல். நம்ம பாடியை விட அந்த ஹெட் போர்ஷன் வந்து லோயர் லெவலில் இருக்கணும். கொஞ்சம் என்ன செய்யணும், தாழ்ந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதனால் என்ன யூஸ் அப்படின்னா திஸ் ஸ்பீடப்ஸ் த blood flow to the brain which helps the person in regaining his conscious. ஒருவேளை அந்த இழந்து போன அந்த நனவு வந்து திரும்ப உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இது என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஸ்பீடப்ஸ் த blood flow, அதாவது ரத்த ஓட்டத்தை என்ன செய்யணும், பிரெயினுக்கு போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டத்தை என்ன செய்யும், அதிகரித்து உடனே அந்த பர்சனுக்கு வந்து அந்த சுயநினைவு வருவதற்கு என்ன செய்யும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணும். ஓகே சில்ட்ரன். helps the person in regaining his conscious. Okay, then listen, allow fresh air to reach the person. அந்த மயங்கி இருப்பாங்கல்ல அவங்கள சுற்றிலும் அப்படியே நிற்கக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர், அதாவது நல்ல ஃப்ரெஷ் ஏர் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி என்ன செய்யணும், நம்ம பார்த்துக்கிடணும். சரியா? allow fresh air to flow over the person or allow fresh air to reach the person. Next, crowding around the person will block the flow of air and will suffocate him. அந்த சுற்றிலும் கூட்டமாக நிற்கிறதுனால அது ஃபுல்லாக என்ன செய்யும், ஃப்ளோ ஆஃப் ஏரை வந்து பிளாக் பண்ணிடும். பிளாக் பண்ணிட்டு அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, the person will suffocate. Okay, after that make sure listen, sprinkle water on his or her head or ஃபேஸ். ஒருவேளை மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னா நம்ம உடனே என்ன செய்வோம் அப்படின்னா அந்த தண்ணி என்ன செய்வோம், அவங்க முகத்தில் என்ன செய்வோம், அடிப்போம். அப்படி அடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து உடனே அவங்க சுயநினைவு என்ன செய்யும், வரும். சரியா? ஸ்ப்ரிங்கிள் வாட்டர் ஆன் தேர் ஹெட் ஆர் ஃபேஸ். ஓகே சில்ட்ரன், இதெல்லாம் ஃபஸ்ட் இப்போ மயங்கி விழுறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் உதவி. என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், மேக் த ஃபெயிண்டட் பர்சன் லை டவுன் இம்மீடியட்லி. ஓகே, அடுத்து allow fresh air to reach the person. Then loosen their clothes and then we should call doctor. Okay, after that you see make the person's head வந்து is lower than their body parts. அவங்க body parts விட அந்த head portion வந்து lower levelல இருக்கணும். சரியா? because it will help the blood to reach the brain fast. So the person would help this one would help the person to regain consciousness. Okay children. Next, sprinkle the water on their face. Okay, on their face or head. Okay children. Okay, next you see, look at this picture also, fainted person. Next we study about, listen, stinking insects. ஒருவேளை பூச்சி கடிச்சிட்டு listen, stinking insect, பூச்சி கடிக்கிறவங்களுக்கு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்செக்ட்ஸ் வில் ஸ்டிங் ஹியூமன் ஒன்லி டு டிஃபெண்ட் அகேன்ஸ்ட் எ பர்சூட் த்ரெட். Typically, a bee or stinging ant stinger will be accompanied by a small amount of venom. When injected into your skin, the venom causes most of the itching and pain associated with the sting. It can also cause an allergic reaction. Yes, அதாவது ஒரு பூச்சி கடிச்சிட்டு அப்படின்னா அதை சுற்றி நமக்கு என்ன அரிப்பு ஏற்படும். Yes or no? Yes. So insects bites put eyes on the affected area. அந்த affected ஏரியாவில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா
ஐஸ் என்ன செய்யலாம் வைக்கலாம். ஏன்னா நமக்கு அது இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் த பேர்னிங் அண்ட் ஆல்சோ பெயின். இது வந்து வலியும் இருக்காது, அதே போல் எரியவும் செய்யாது. சரியா? அடுத்து அப்ளை ஆன்டிசெப்டிக் ஆர் கேலமின் லோஷன். ஒருவேளை நம்ம வந்து என்ன செய்யலாம், அந்த அஃபெக்டட் ஏரியாவில் வந்து ஆன்டிசெப்டிக் க்ரீமோ அல்லது கேலமின் லோஷனோ என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். ஓகே சில்ட்ரன், இப்போ ஐஸ் க்யூப் வைக்கலாம் அல்லது ஆன்டிசெப்டிக் ஆர் கேலமின் லோஷன் நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், பீ ஸ்டிங்க். ஒருவேளை தேனி கடிச்சிட்டு அப்படின்னா அப்ளை பேஸ்ட் ஆஃப் பேக்கிங் சோடா. அந்த பேக்கிங் சோடா பேஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்ளை பண்ணணும். சரியா? அப்ளை த பேஸ்ட் ஆஃப் பேக்கிங் சோடா ஃபார் வாஸ் ஸ்டிங்க் ஆர் அப்ளை வினிகர். இது வந்து இது பீ ஸ்டிங்க் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், பேக்கிங் சோடா பேஸ்ட் அப்ளை பண்ணலாம். அடுத்து பாருங்கள், வாஸ்ப் ஸ்டிங்க் அப்படின்னா நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா வினிகர் அப்ளை பண்ணலாம். சரியா? குளவி சொல்லுவோம்ல, குளவி கொட்டிட்டு அப்படின்னா நம்ம வந்து வினிகர் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை தேனி கொட்டிட்டு அப்படின்னா நம்ம பேக்கிங் சோடாவுடைய பேஸ்ட் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். ஓகே சில்ட்ரன். அடுத்து இஃப் எ ஸ்டிங்க் இஸ் விசிபிள், நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா விச் லுக்ஸ் லைக் எ பிளாக் டாட். ஒருவேளை பிளாக் டாட் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா யூ ஷுட் ஆஸ்க் அன் அடல்ட் டு புல் இட் அவுட். அந்த பிளாக் டாட் தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை விட வயதுக்கு மூத்தவங்களை கூப்பிட்டு அந்த பிளாக் டாட்டை என்ன செய்யலாம், புல் இட் அவுட். அதை வந்து வெளியே என்ன செய்யலாம், இழுத்து எடுக்கலாம். சரியா? புல் இட் அவுட். அடுத்து பாருங்கள், இன்செக்ட் வந்து பைட்ஸ் ஆர் ஸ்டிங்ஸ் ஆர் வெரி பெயின்ஃபுல். நமக்கு வந்து பூச்சி கடிச்சிட்டு அப்படின்னா சுகமாக இருக்கும், அப்படி தானே? அப்படியா? ரொம்ப வலி இருக்கும், அப்படி தானே? அந்த இடம் ஃபுல்லும் வலிக்கும். ஸோ இஃப் தேர் இஸ் இச்சிங் ஆல் ஓவர் த பாடி, ஒருவேளை நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஃபுல் அந்த பகுதியை சுற்றிலும் நமக்கு என்ன செய்யும், அரிப்பு அல்லது ஊறல் தன்மை அதிகமாக என்ன செய்யும், ஏற்படும். அப்போ அண்ட் ஆல்சோ டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங். நமக்கு வந்து மூச்சு விடுவதற்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும். சரியா? அது அப்படி இருந்துச்சுன்னா உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம டாக்டர்ஸ் என்ன செய்யணும், கன்சல்ட் பண்ணிடணும். ஓகே சில்ட்ரன்? ஓகே, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் யூ? ஓகே, I will finish today's class. We will meet again in the next video. Thank you all.